ஓம் ஸ்ரீ பரிமள குரு அன்னையே போற்றி போற்றி. பரிமளப் பதிகம் 4. வரவேற்பு பதிகம். முத்து போன்று நகைப்பவளே, இரத்தினமாய் ஜொலிப்பவளே, அமிர்தம் அருள்பவளே, மாணிக்கமாய் ஒளிர்பவளே, உள் ஒளியை பெருக்கிடம்மா, அகவாழ்வை மலர்த்திடம்மா. பூமி எங்கும் தேடினாலும் காண இயலாத மலரம்மா, நீ பூமியையே இயக்குகின்ற ஆதிபரா சக்தியம்மா. பதிக ஓசை ஏற்றிடம்மா, நாதோபதேசம் தாருமம்மா. நாதோபதேசம் 4. பரிமளமாய் உதித்து உலகம் உய்வுறவும், மானுட ஆன்மாக்கள் ஈசனை அடைந்து விடவும் சூட்சம ரூபமாய் போராடுகின்றேன். காலம் என்பது கனிகளையும் தருகின்றது, முட்களையும் உதிர்க்கின்றது. மனிதர்களின் எண்ணங்களை தூய்மையுறுத்துவது மிகவும் கடினமான செயலாகின்றது. உயிரினை குறித்து எடுத்துரைத்தாலும், நரம்பணுக்கள் எனும் வசிப்பிடம் குறித்து எடுத்துரைத்தாலும், நாதோபதேசமே அருளினாலும் மானுடர்கள் அச்சமும் அறியாமையும் கொண்டு விலகியே செல்கின்றனர். அறியாமை மாத்திரமே காரணமில்லை, ஆணவமும் காரணமாய் மாறுகின்றது. இறைவனே எதிர் நின்று உரைத்தாலும் மாயை என்றே கூறி விலகுகின்றனர். மாயை என்பது தன்வசமே நிறைந்துள்ளது என்பதனை உணர வேண்டும். மாயத்திரை என்பது ஓசையின் மூலம் விலகிவிட்டால் தெளிவுறுவர் மானுடர்கள் என்றே நாதத்தினையும் உபதேசமாய் அருளுகின்றோம். ரேணுகா தேவியின் மந்திரம் என்பது முழுமையாய் ஓசையின் வடிவம் கொண்டது. மாயத்திரைகளை நீக்கி பேரானந்தம் அருளக்கூடியது. நாதத்தினை ஒரு குருவிடம் இருந்து மாத்திரமே உபதேசமாய் பெற இயலும். இசையின் வடிவிலும் மந்திரமாகவும் அருளப்படுகின்ற மந்திர உபதேசமே நாதோபதேசத்தின் உன்னத வடிவமாகும். ரேணுகா தேவியின் மந்திர உபதேசம் என்பது அற்புத ஓசையினை ஏற்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. அன்னை ரேணுகா தேவியே பூமியை இயக்கிடும் பேரொளி ஆவார். அவரது ஆற்றலோடு ஏற்கப்படும் மந்திர உபதேசம் என்பது மிகுந்த பலனளிக்கும். நாதோபதேசம் என்பதே மந்திர ஓசையாகும். மகாத்மியம் பொருந்திய நாதத்தை குறித்து மேலும் தெளிவுறவே அறிந்திடக. நாதம் எனும் ஓசை மனிதனை எவ்விதம் இயக்குகின்றது என்றே அறிந்திடுங்கள். ஓசை என்பது செவியின் மைய துவாரத்தின் மூலம் உட்சென்று ஒற்றை அணுவினை அடைகின்றது. 7 வகை ஆற்றல்களும் பல்வேறு துவாரங்களின் மூலம் உட்சென்றாலும் அதனின்று ஓசை எனும் ஆற்றல் மாத்திரமே தனித்து பிரித்தெடுக்கப்படும். செவிகளில் உள்ள மைக்ரோ ரிசீவர் எனப்படும் ஒரு நுண்ணிய பகுதியானது 60 வகை சூரிய ஒளியாற்றலிலும் உள்ள ஓசை எனும் ஆற்றலை தனித்து ஈர்த்து பெற்றுவிடும். ஓசை எனும் ஒளியாற்றல் சூரிய அமிலம் எனும் எரிபொருளிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகின்றது. Me ஆசிட் எனப்படும் அமில குழம்பிலிருந்து சில அமில ஆற்றல்கள் மாத்திரமே தனித்து பிரிக்கப்பட்டு அதனின்று ஓசையின் மூலக்கூறுகள் மாத்திரமே செவிகளால் ஏற்கப்படுகின்றது. ஓசை என்பது எவ்வகை ஆற்றல் என்றறிக. அமில ஆற்றல்கள் யாவும் ஓசையின் மூலக்கூறுகளை கொண்டிருப்பது இல்லை எனில் எவை ஓசையின் மூலக்கூறுகள்? ஓசை என்பது பல்வேறு மூலக்கூறுகளால் உருவானது. வெப்ப மூலக்கூறுகளும் நீர் மூலக்கூறுகளும் அதன் அங்கங்கள் ஆகும். எனினும் ஒரு வகை அமில ஆற்றலே விண்குருதியிலிருந்து ஓசையினை தனித்து பிரித்து அளிக்கின்றது. மின் ஆற்றல் மிக்க எலக்ட்ரிக் ஆசிட் எனப்படும் ஹைட்ரஜன் ஆற்றலின் ஒரு மிக முக்கிய பிரிவான அமில ஆற்றல் ஓசையினை சுமந்தே பயணித்திடும்.
Me ஆசிட் எனும் விண்குருதியில் ஹைட்ரஜன் எனும் எலக்ட்ரிக் ஆசிட் ஓசையை கடத்தும் ஓர் அற்புத ஆற்றலை தன்னுள்ளே கொண்டுள்ளது. அவ்வாற்றலே மிக உயர்ந்த செயலாற்றுகின்றது. ஹீலியம் எனப்படும் ஆற்றலே ஓசையின் உயரிய மூலக்கூறு என்றறிக. ஹீலியம் ஆற்றல் என்பது Me ஆசிட் எனப்படும் விண்குருதியிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகின்றது. ஹீலியம் குறித்து அறிய வேண்டுமெனில் ஓசை குறித்தும் அறிய வேண்டும். ஏன் ஹீலியம் ஆற்றல் ஓசையினை கடத்தும் மூலக்கூறாக செயல்புரிகின்றது? விண்குருதியில் கலப்புற்றுள்ள மின் ஆற்றல்களில் ஹீலியம் ஒரு முக்கிய பங்கு வகித்திடும். சூரிய மையத்திலிருந்து வெளிப்படும் ஆற்றல்களை காட்டிலும் அதன் புறப்பகுதியிலிருந்து வெளிப்படும் வெப்ப ஆற்றல்களில் ஹீலியம் அதிக அளவினிலே காணப்படும். இயக்கத்தில் உருவாகும் ஓசையினை ஹீலியம் எனப்படும் எரிபொருளே அதிக அளவினில் ஏற்று எங்கும் பரவிட வழிவகுக்கும். ஹைட்ரஜன் எனப்படும் ஆற்றலை கொண்ட உயிர் அணுவான ஒற்றை அணு எவ்விதம் செயல்புரிகின்றதோ அவ்விதமே ஹீலியம் ஆற்றலும் செயல்புரியும். ஹைட்ரஜன் எனும் எலக்ட்ரிக் ஆசிட் பகுதியிலிருந்து உருவான ஒரு அங்கமே ஹீலியம் ஆகும். ஒற்றை அணுவின் தன்மைகளை ஒத்தே அவை காணப்படும். திடமாகவும் திரவமாகவும் வாயுவாகவும் உருமாறி செயல்புரியும் திறன் கொண்டது. சூரியனின் புறப்பகுதியில் நிகழும் அணுக்களின் வெடிப்பு எனும் நிகழ்வின் மூலம் ஹைட்ரஜன் எனும் அணுவிலிருந்து பிரிந்து வெளியேறிய ஹீலியம் எனப்படும் ஆற்றல் திரவ ஆற்றலாக உருவாகி பின் வாயுவாகவும் உருமாறுகின்றது. சூரியனை சூழ்ந்து சிதறுகின்ற திரவ எரிபொருளில் மிக முக்கியமான ஆற்றல் ஹீலியம் எனப்படும் வெப்ப எரிபொருளாகும். விண்முகடுதனை நெருங்கிடும் தருணத்தில் ஹீலியம் வாயுவாகவும் உருமாறும். இதனை திட ஆற்றலாய் மாற்றிட உதவுவதும் ஒற்றையணு மாத்திரமே. ஹைட்ரஜன் ஆற்றல் மிக்க ஒற்றையணு என்கின்ற உயிரானது ஹீலியம் எனப்படும் தனது ஒரு பிரிவு ஆற்றலை ஓசையின் சிதறல் எனப்படும் சவுண்ட் ஸ்கேட்டரிங் சிஸ்டம் மூலம் வெளிப்படுத்துகின்றது. காந்த ஆற்றல் சிதறினால் வெப்ப ஆற்றல் தோன்றுவது போல் வெப்ப அணுக்களின் உராய்தல் என்பதே ஓசையினை வெளியேற்றும் ஹீலியம் ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது. ஒற்றை அணுவின் ஓர் அங்கமாகிய ஹீலியம் ஒளிச்சிதறலின் மூலம் தனித்து பிரிந்து செயலாற்றுகிறது. சூரியனை விடுத்து வெளியேறினாலும் வெப்ப ஆற்றலோடு எளிதாய் இணைந்து பயணிக்கும் திறன் கொண்டது. ஹைட்ரஜன் பயணிக்கும் பகுதிகளிலெல்லாம் ஹீலியம் ஆற்றலும் பயணிக்கும். ஒன்றெனவே கலப்பு கொண்டிருக்கும். ஓசை எனும் தனித்த ஆற்றலை பிரித்து செவிகளின் மூலம் உட்செலுத்துவதும் ஹீலியம் ஆற்றலே என்றுணர்க. ஓசை என்கின்ற ஆற்றல் இசையாக உருமாறிட ஹீலியம் ஆற்றலே பெரும் துணை புரியும். நாதோபதேசம் என்பது நாதம் எனும் ஓசையினை கொண்டு உயிராற்றலை எவ்விதம் பெருக்குவது என்பதனை குறித்தே விவரிக்கின்றது. ஓசை என்பது சூரியனின் புறப்பகுதியில் உருவாகின்றது. ஒற்றை அணு என்பது சூரியனின் புறப்பகுதியில் உருவாகும் தருணத்தில் ஹீலியம் எனப்படும் ஒரு வகை உயிர் ஆற்றலை தன்னிடமிருந்து பிரித்து வெளியேற்றும். ஒளிச்சிதறல் மூலம் வெளியேறிய அவ்வாற்றலானது ஒற்றை அணுவினை நாடியே மீண்டும் வந்தடைகின்றது. செவிகளின் மூலம் உள் ஏற்கப்படும் ஓசை என்பது ஹைட்ரஜன் எனப்படும் ஒற்றை அணுவின் ஆற்றலில் இருந்து வெளிப்பட்டு மீண்டும் ஒற்றை அணுவினையே சென்று அடைகின்றது. ஓசையின் சிதறல் எனப்படும் வெப்ப அணுக்களின் சிதறல் ஏற்பட்டு மீண்டும் அவை மனித மூளையில் ஒன்றிணைந்து ஒளிச்சேர்க்கையினை உருவாக்குகின்றது. செவிகளில் அமைந்துள்ள சவ்வு படலம் என்பது மைக்ரோ ரிசீவர் எனப்படும் நுண்ணிய கதிர் அலைகளை ஈர்க்கும் கருவியாக செயல்புரிந்து
ஹீலியம் கதிரலைகளை ஏற்று ஹைட்ரஜன் எனும் ஒற்றை அணுவினிடம் சமர்ப்பிக்கின்றது. ஒரு மனிதனின் செவித்திறன் என்பது ஒற்றை அணுவின் ஆற்றலினாலும் அதனின்று வெளிப்பட்ட ஹீலியம் எனும் எரிபொருளினாலும் நச்சு கழிவுகளால் உருவான சவ்வு திரைகளினாலுமே உருவாகின்றது. ஹீலியம் எனப்படும் எரிபொருளானது செவிகளின் மூலம் உட்சென்று உள் மூளை பகுதியினை அடைந்து விட்டால் அவை ஒற்றை அணுவின் தன்மைக்கு ஏற்ப மாறிவிடும். ஒற்றை அணுவானது விடியல் பொழுதுகளில் திட ஆற்றலாக செயல்புரிந்தால் ஓசையின் எரிபொருளான ஹீலியம் ஆற்றலும் திடமாக உருமாறி ஒன்றிணையும். ஒற்றை அணுவானது திரவ நிலையில் உருமாறினால் ஹீலியம் எனும் ஓசையின் மென்பொருளும் திரவமாக உருமாறி ஒன்றிணையும். வாயுவின் வடிவம் கொண்டால் அவ்விதமே ஒன்றிணையும். அகர ஓசையினை திட ஹீலியம் ஆற்றலின் மூலமும் உகர ஓசையினை திரவ ஹீலியம் ஆற்றலின் மூலமும் இம் எனும் மகர ஓசையினை வாயு ஹீலியம் ஆற்றலின் மூலமும் உணர இயலும். இயற்கையாக நடைபெறும் இந்நிகழ்வுகள் யாவுமே உணர்ந்து ஏற்கப்பட்டால் பெரும் ஞானம் சித்திக்கும். ஒற்றை அணுவின் ஓர் அங்கமே ஹீலியம் எனும் ஆற்றலாகும். 7 அங்கங்கள் என்றே அறியப்பட்ட மூவிழை ஆற்றல்கள், இருவகை மூலக்கூறுகள் மற்றும் இருவகை கனிம ஆற்றல்களில் ஹீலியம் எனும் தன்மை மாறுபட்டு அமைந்திருக்கும். நாதம் என்பது எவ்விதம் உருவாகின்றதெனில் ஓசையின் மூலக்கூறுகளாக அறியப்படுகின்ற ஹீலியம் எனும் உள்ளாற்றலின் மூலமே. ஹீலியம் எனப்படும் ஆற்றலே ஈசான்யம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஒரு இல்லம் அமைக்கும் தருணம் ஈசான்ய பகுதியானது கண்டறியப்படும். அக்னியின் இருப்பிடமாக அவை அமைந்திருக்கும். சூரியன் உதிக்கும் பகுதி என்றே அறியப்படுகின்ற கிழக்கு திசையில் அக்னி எனப்படும் வெப்ப அலை அதிக அளவினில் நிலை கொண்டிருக்கும். அக்னி எனப்படும் வெப்ப அலையானது அதிக அளவினில் ஈசான்ய ஆற்றலாகிய ஹீலியம் எனப்படும் அமில ஆற்றலை கொண்டிருக்கும். புவியின் பல்வேறு பகுதிகளில் ஈசான்ய ஆற்றல் எனப்படும் ஹீலியம் அதிக அளவினிலே நிறைந்திருக்கும். இதனை கண்டறிந்த முன்னோர்கள் அப்பகுதிகளில் உயரிய ஆலயங்களையும் அமைத்திட்டனர். ஈசான்யம் என்றே அழைக்கப்படுகின்ற ஹீலியம் ஆற்றலானது பாரத தேசத்தில் பெருமளவில் பரவியுள்ளது. பல பகுதிகளில் அணையாத அக்னி நிலைத்திடவும் அவை காரணமாகின்றன. ஞானாலய மையப் பகுதியிலும் குன்றாத ஈசான்ய ஆற்றல் பெருகி உள்ளது. வெப்பம் என்பது அதிதீவிர ஆற்றலாகி நிலைத்துள்ளது. ஹீலியம் எனப்படும் சூரிய மின் அமில ஆற்றல் ஞானாலயம் முழுவதும் நிறைந்துள்ளதனை ஆராய்ந்தும் அறிந்திடலாம். உயர் ஆற்றல்கள் ஈர்க்கப்படுவதும் அதன் பொருட்டே. உயரிய பாதரச ஆற்றல்கள் யாவும் நிறைந்துள்ள பகுதியில் மாத்திரமே ஹீலியம் எனும் ஈசான்ய ஆற்றலும் ஈர்க்கப்படும். கதிரவனின் ஒளிப்பிழம்பிலுள்ள மிக முக்கியமான ஒரு மின் ஆற்றல் ஹீலியம் ஆகும். மானுட செவிகளை அடைகின்ற இவ்வாற்றலானது எச்செயலாற்றும் என்றறிக. மைக்ரோ ரிசீவர் எனப்படும் செவியின் உட்புறம் அமைந்திட்ட சவ்வு படலத்தின் மீது ஹீலியம் எனும் ஆற்றல் வாயுவின் ரூபத்தில் சென்றடையும். பின்னர் அவ்வாற்றல்களை சூட்சம நாடிகளின் மூலம் ஒற்றை அணுவிற்கு உட்செலுத்திடும். செவியின் மூலம் உட்புகும் ஹீலியம் ஆற்றல் வாயுவின் ரூபத்தினை மாத்திரமே கொண்டிருக்க இயலும். செவிகளை அடைந்து உட்சென்ற பின்னர் அவை திரவமாகவும் திடமாகவுமே மாற்றப்பட இயலும். ஒற்றை அணுவின் நிலை எவ்விதம் அமைந்துள்ளதோ அவ்விதமே உட்சென்றிடும் ஓசையும் மாற்றமடையும். பிரம்ம முகூர்த்த நாழிகைகளில் உட்சென்றிடும் அகர ஓசை என்பது வாயுவின் ரூபம் கொண்ட ஹீலியம் ஆற்றல்களே. இருப்பினும் அவை ஒற்றை அணுவினை அடைந்த பின்னர் திட ஆற்றலாகவே மாற்றம் அடைகின்றது.
ஒற்றை அணு திட ஆற்றலாக உருமாறி நிலைக்கின்ற தருணத்தில் அதனை தீண்டிடும் ஹீலியம் ஆற்றல் என்பது திடத்தன்மையினையே எய்திவிடும். ஒற்றை அணு திரவ நிலையில் அமைந்திடும் தருணங்களில் உட்சென்றிடும் ஹீலியம் ஆற்றலும் திரவமாய் மாற்றியே அமைக்கப்படும். வாயுவாய் நிலைக்கும் ஒற்றை அணுவினை தீண்டினால் ஹீலியம் ஆற்றலும் வாயுவாகவே நிலைத்துவிடும் என்றறிக. தங்கம் மற்றும் தாமிரம் ஆகிய கனிம ஆற்றல்கள் வெளிப்படும் தருணங்களில் ஒற்றை அணுவானது தனது வெப்பத்தன்மையினை ஏற்று திரவ ஆற்றலாகவே அமைந்திருக்கும். அத்தருணத்தில் மாத்திரமே அதிக அளவில் ஹீலியம் எனும் ஆற்றல் உட்புகத் துவங்கிடும். ஓசையின் மிக முக்கிய அங்கமான ஹீலியம் என்பது எச்செயல்களை சிரசினிலே ஆற்றிடும் என்றறிக. நாதம் எனும் இனிய இசையானது ஒற்றை அணு திட ஆற்றலாய் நிலைக்கும் பொழுது மாத்திரமே உருவாகும். பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் உயரிய முதல் நாழிகையில் துவங்கி 20 நாழிகை நேரங்கள் ஒற்றை அணு திடமாய் நிலைத்திருக்கும். எனினும் 10 நாழிகைகள் சென்ற பின்னர் மெல்ல தனது திடத்தன்மையிலிருந்தும் இழகத் துவங்கும். எனில் முதன்மையான 10 நாழிகைகள் நேரம் மிகவும் உயரிய தருணங்களாகும். இத்தருணத்தில் மிகவும் குன்றிய ஹீலியம் எனும் ஈசான்ய ஆற்றலே வெளிப்படும். எனினும் அவை செவிகளை அடைந்தவுடன் திட ஆற்றலாய் உருமாறிவிடும். சாலிட் ஆக்சிஜன் எனும் தன்மையினை ஏற்று நிலைத்திருக்கும் ஒற்றை அணுவோடு இணைந்திடும் ஹீலியம் ஆற்றலானது மிக உன்னத ஓசையினை உருவாக்கும். உயரிய நாத ஓசையாகவும் அவை அறியப்படுகின்றது. நாத உபதேசம் என்பது இத்தகைய தருணங்களில் சிரசின் மையத்தில் உருவாகும் ஞான ஆற்றல் என்றறிக. நாதத்தினை எவர் ஒருவரால் உபதேசிக்க இயலும்? ஈசன் ஒருவரால் மாத்திரமே உபதேசிக்க இயலும். பரமாத்மாவே ஆதிசக்தி எனும் வெப்ப ஆற்றலை படைக்கின்றார். எனில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற ஆற்றல்களையும் சூரிய மையம் அமர்ந்த ஈசனே உருவாக்குகின்றார். எனில் உயரிய நாதம் என்பது ஈசனால் உபதேசிக்கப்படும் ஞானமாகும். பிரம்ம முகூர்த்த நாழிகையில் விழித்திருந்து அகர ஓசையினை செவிமடுக்க முனைந்திட்டால் உயரிய ஞானம் சித்திக்கும். பல்வேறு வினாக்களுக்கு எளிதாய் விடையறியவும் இயலும். சுயம் உணரப்படும். இதனையே நாதோபதேசம் என்று அழைத்திட இயலும். இரு செவிகளையும் அடைத்து உட்சென்றிடும் வாயு ரூபமான ஹீலியம் எனும் ஆற்றலே நாதம் எனப்படும் காந்த ஆற்றலை வழங்கி ஞானத்தை வழங்குகிறது. ஞான அணுக்கள் யாவும் இவ்வாற்றலை ஏற்று தனது பதிவுகளை வெளிப்படுத்தும். ஞானமும் பெருகிடும். ஒற்றை அணுவானது தான் பெறுகின்ற திட ஈசான்ய ஆற்றலை ஓம்கார நாத வடிவினில் உருமாற்றி 10ஆம் வட்டத்தில் உள்ள ஞான அணுக்களிடம் சேமித்திடும். உயரிய திட ஆற்றலாய் உருமாற்றப்படும் ஹீலியம் எனப்படும் ஈசான்ய ஆற்றலே ஞானம் என்றறிக. நாதமாய் உருமாறியே அவ்வாற்றலானது ஞான அணுக்களை சென்று அடைகின்றது. எனில் ஓசையாய் உருவான மூலக்கூறுகள் அனைத்தும் ஞான அணுக்களிடம் நாத வடிவினிலேயே சேமிக்கப்படுகிறது. உயரிய நாத ஓசையினை இத்தருணத்தில் உணர்ந்திட இயலும். இறைவனிடம் உணர்ந்து உருகி வேண்டி நின்றால் இத்தருணத்தில் பற்பல ஞானங்களையும் பெற்றிடலாம். இதன் தாத்பரியங்களை உணர்ந்தால் மாத்திரமே ஏற்கவும் இயலும். 20 நாழிகைகளை கடந்த நிலையில் வெளித்தோன்றும் ஹீலியம் எனும் எரிபொருளானது திரவ நிலையில் ஏற்கப்படும். ஒற்றை அணுவினால் ஏற்கப்படும் இவ்வோசையானது திரவ ஹீலியம் ஆற்றலாகவே நிலைத்து அறிவிற்கு உணவளிக்கும் இயக்கத்தினையும் துரிதமாக்கிடும். இறுதி 20 நாழிகைகளில் உருவாகும் ஆற்றல் என்பது வாயுவின் ரூபத்திலேயே நிலைத்திடும். செவிகளின் மூலம் உட்சென்றிடும் வாயு வடிவிலான ஹீலியம் ஆற்றல்
ஒற்றை அணுவினை அடைந்து அதனுடைய இயக்கத்திற்கு உதவிடும். இரவு பொழுதுகளில் ஒற்றை அணுவானது உலாவர உதவிடும் என்றறிக. ஓசையின் வடிவங்களை குறித்தும் அதன் ஆற்றல்களை குறித்தும் தொடர் செயலாய் அறிந்திடலாம். உணர்ந்து ஏற்றிட உன்னத நிலையினையும் அடைந்திடலாம். ஆசிகள் பல பல.